அப்படின்னா இப்ப எவ்வளவு டெம்டேஷன் பாருங்க. இந்த விளையாட்டுல சூதாட்டத்துலயே இந்த குதிரை ரேஸுக்கு போயிட்டு இருந்த பயணங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தான் இந்த காலத்துல இருந்தது. நல்லோட அது ஒழிஞ்சுது, அதனால அது ஓரளவுக்கு தப்பிச்சுது. அதுக்காக சொல்றேன். இப்ப இழிமைக்கு முந்தைய மாமன் வென்று தீர்த்து விட்டான். என்ன போடணும்னா 2 போடு 3 போடணும்னு இவன் கரெக்டா போட்டான். முடிஞ்சு போய் காய் வெட்டப்பட்டது, கதையும் முடிஞ்சது. படியில்லாத தர்மம் தின்னும் பந்தயங்கள் சொல்வான். அதுக்கப்புறம் என்னதான் சொன்னான்? கோஷோ இரண்யம் அக்ஷயம் ஜாதரூபம் அநேகசகா. இது மகாபாரதத்துல இந்த விஷயங்கள் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. என்னெல்லாம் வெற்றிலே வந்தாங்க? பொற்குடங்கள், தேர்கள், ஆபரணங்கள், பணியாட்கள், யானைகள், குதிரைகள், வீரர்கள் அப்படின்னு வரிசையா ஒவ்வொன்று வெற்றிலே வந்தாங்க. ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு இருந்தேன். சகுனி என்ன பண்ணணும் சொல்லு அப்படிமா. 2 1 தாயம் அப்படின்னு சொல்லுவோம். உடனே தாயம் விழுந்துடும். முடிஞ்சு போச்சு கதை. அவ்வளவுதான், எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் இதை செய்தேன் என்று ஒவ்வொரு முறையும் சகுனி சொல்லி ஆர்ப்பரித்தான், கெடுத்தான். மாடி இழந்து விட்டான் தர்மன் மந்தை மந்தையாக. பாரதி மாடி இழந்து விட்டான் தர்மன், ஆடு இழந்து விட்டான். பீடிழந்த சகுனி அங்கு பின்னம் சொல்லுகின்றான். நாடு இழக்கவில்லை தர்மா, நாட்டை வைத்தது என்றான். ஏய், எல்லாம் தனித்தனியா நீ இருக்கிற பொருள்களை தானே வச்சுட்டு இருக்க. சர்வன்ஸ் எல்லாம் வச்சாச்சு, எல்லாத்தையுமே வச்சுட்டு இருக்க. ஆனா ராஜ்யம் இருக்க, ராஜ்யம் இருக்கு. அந்த ராஜ்யத்தையே வச்சு ஆடுவதானே அப்படின்னா இப்ப விதுரன் எழுந்துட்டான். என்ன அநியாயம்! திருதராட்டரே, மன்னரே, தயவு செய்து இதை நிறுத்துங்கள். உண்மையிலேயே ரொம்ப கெடுதல். அவன் உயிரை காப்பதற்காக கொடுக்கப்படும் மருந்து கசக்கம். சாகரவனுக்கு எப்பொழுதுமே கொடுக்கப்படுகிற மருந்து கசக்கத்தான் செய்யும். அழிவை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிற உன்னுடைய மகன், அவனுக்கு கூட நான் சொல்லும் வார்த்தைகள் கசக்கத்தான் செய்யும். இருந்தும் சொல்லுகிறேன், திருதராட்டரே, ஞாபகப்படுத்தி பாருங்கள். நான் அன்றைய தினம் இவன் பிறந்த போது என்ன சொன்னேன்? இந்த குலம் அழிவதற்கு தான் இவன் பிறந்திருக்கிறான் என்று சொன்னேனே, அந்த வேளை வந்துவிட்டது. குலமெல்லாம் அழிவு எய்தற்கென்றோ புத்திர துரியோதனன் தன்னை நலமிலா விதி நம்மிடை வைத்தான். ஞான மீதியில் அவன் பிறந்த அன்று அதனை ஒரு நரிபோல் குறைத்துத்தான். இவன் அழற சத்தம், அஸ்வத்தாமாவுக்கு அவன் அழற சத்தம் ஒரு குதிரை நினைக்கிற மாதிரி இருந்துச்சு. துரியோதனன் குழந்தை பிறந்து அந்த அழற சத்தம் அங்க எப்படி இருந்துச்சுன்னா நரி மூளையிடுற மாதிரி இருந்துச்சான். அகுது உணர்ந்த நிமித்துகன் வெய்ய கலகம் தோன்றும் இப்பாடகனாலே காணுவீர் என சொல்லிட கேட்டோம். அப்ப உடனே நிமித்திகன் என்ன சொன்னான்? இந்த குழந்தையினால ஒரு பெரிய கலகம் இந்த குடும்பத்துல வரும். நான் என்ன சொன்னேன்? தெஜே தேகம் குலஸ்யார்த்தே கிராமஸ்யார்த்தே குலம் தெஜே கிராமம் ஜனபதஸ்யார்த்தே ஆத்மார்த்தே பிருத்திவின் தெஜே என்ற சுபாஷிதத்தை உனக்கு நான் சொன்னேனா இல்லையா? அந்த நீதியை சுட்டி காட்டினேனா இல்லையா? ஆனா நீ என்ன பண்ண? கேட்கல. எப்படி பொத்தப்படியே கொள்வது அப்படின்னு அன்னைக்கு கொண்டு இருந்தா பிரச்சனை இல்லை. இன்னைக்கு விட அன்னைக்கு கொண்டு இருக்கிறது ஈஸி. வீட்டுடைய நரியை விட பாம்பை வேண்டி பிள்ளைகளை வளர்த்திட்டோம். நாட்டுடைய புகழ் ஓங்கிடுமாறு நரியை விட்டு புலிகளை கொள்வாய். இந்த நரியை இப்போ தொலைச்சு தருகிறார். புலிகள் தானே நம்ம கையில் இருக்கணும். மோட்டு கூகையை காக்கையை விட்டு மொய்ம்பு சார்ந்த மயில்களை கொள்வாய். உனக்கு பிள்ளைகள் இருந்தனா பாண்டவர்கள் தாங்க பிள்ளைங்க, அவன் தாங்க நல்லா உண்டுங்க. கேட்டினை கடியோடு சொல்லுவாயோ, கேட்கும் காது கடந்து விட்டாயுடே செவிடாடா. நான் இவ்வளவு சொல்லியிருந்திருக்கேன். சூரியன் பிள்ளை கெடுத்திடல் கண்டு சொர்க்க போகம் பெருமவன் போல பேரை நீயும் முகமலர் எய்தி பெட்புமி கூட வீச்சு இருக்கின்றாய். இந்த வயதுக்கு கண்ணு குருடு பார்க்க முடியல, அதனால அப்பப்ப தாயம் ஒண்ணு போட்டேங்கலாம், ஜெயிச்சேங்கலாம் சொல்லி அது காதுல விழுந்து அப்படியே சிரிக்கலாம், ஆனந்தப்படும். இப்ப சொன்னா பெட்பு மிக்க வீச்சு இருக்கின்றாய். மீது சென்று மலையடை தேனில் மிக்க மோகத்தினால் ஒரு வேடன் பாதமங்கு நடுவிட மாயும் படுமலை சரி உள்ளது காணான். ஒரு பெரிய தேடட அந்த இடத்துல வேடம் வந்து அதை எடுக்கணுங்கிறதுக்காக போறான். அது ஒரு பெரிய ஒரு செங்குத்தான பாறை மேல இருக்கு. அந்த செங்குத்தான பாறை மீது அதை எடுக்கிறான். அதை எடுக்கிற வேகத்துல கீழே அப்படியே அதோட பாதாளத்துல விழுவோம். அப்படிப்பட்ட ஒரு சரிவு இருக்குங்கிறத பார்க்காம போய் எடுக்கிறான் பாரு. அந்த மாதிரி பண்றீங்க மன்னவா. போஜ வம்சத்து
அசமஞ்சன் என்று ஒரு அரசகுமாரன் இருந்தான். அவன் மிகவும் தீயவன். நாட்டு மக்களின் நன்மையை கருதி அவனுடைய தந்தை என்ற அரசகுமாரனை நாட்டை விட்டே துரத்தி விட்டான். அதெல்லாம் உனக்கு தெரியாத? அதெல்லாம் உனக்கு தெரியாத? அதுபோல இப்பொழுது இந்த துரியோதனன் அழிந்தால்தான் நம் குலம் வாழும். நெறி இழந்த பின் வாழ்வதில் இன்பம் நேரும் என்று நினைத்துட வேண்டாம். முறைகட்டு பணம் தேடி முறைகட்டு ராஜ்யத்தை சம்பாதிச்சு சொந்த சித்தப்பன் பிள்ளையெல்லாம் பொண்ணு, அதனாலதான் நாட்டுல பெரிய நன்மை நடக்காது. ஒரு இழந்த சகுனியின் சூதா புண்ணியர் தம்மை மாற்றுவதாக்கி சிறிய பாதகருக்கு சீச்சி அப்படின்னு காரியம் பண்ண மாட்டாங்க மூஞ்சியில. திருநாட்டது உங்களுடைய முகத்தில் உலகமே காரி துப்பும். காரி துப்பினாலும் பரவாயில்லை என்பதாக நீங்கள் அப்படி செய்கிறீர்களா? இந்த வாழ்வை விரும்பிடலாமா? இதை நிறுத்து சூழலை அப்படின்னா உடனே திருதராட்டனுக்கு பேசவும் பிடிக்கல. ஆனா தன்னுடைய பிள்ளை வெற்றி பெறணும். இதனுடன் இடையில ஐயா பெரிய ஒரு நீதியை எடுத்து சொல்லலாம், அவன் பெரிய மான் பண்ற மாதிரி பேசலாம். ஆனாலும் கூட அவன் வாய்மூடிட்டு இருக்கான். உடனே இவன் சொன்னான், துரியோதனன், டேய் வாய்மூடா சித்தாப்பா, என்னடா பேசிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க? உமக்கு யாரிடத்தில் அன்பு இருக்கிறது என்று இங்க எல்லோருக்கும் தெரியும். நீ எப்பொழுதுமே பாண்டவர்கள் பால் பேசுகிறவன். பாம்பை மடியில் வைத்து கட்டிக் கொண்டிருப்பது போல உங்களை நாங்கள் இந்த வீட்டில் வைத்திருக்கிறோம். எங்களது பகைவர்களுடைய நட்பை விரும்புகிறவர் நீர். நான் யாரை பகைவன் என்று கருதுகிறேனோ அவனுடைய குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டிருப்பவர் நீர். அதனால உன் புத்தியும் அப்படித்தானே இருக்கும். அதனாலதானே இருக்கும். நன்றி கட்ட விதுரா, சிறிதும் நாணமற்ற விதுரா, சின்ற ஒப்பினிக்கே நாதம் தேடுகின்ற விதுரா, அன்று தொட்டு நீயும் எங்கள் அழிவு நாடுகின்றாய். டேய் இன்னைக்குதான் நீ பேசுறியா? அவனுக்கு தெரிஞ்சில்ல. இந்த பாண்டவர்களுக்கு பந்து கொண்டுதானே அவர்கள் வந்த நாட்டில இருந்து பேசிட்டு இருக்க. நீ படுப்பானே என்னையாவது ஒரு நாளைக்கு ஒரு மாற்றத்துக்காக நேற்றுக்கு பாண்டவர்களுக்கு பறிஞ்சு பேசணும், இவனும் நம்ம அண்ணன் உள்ளதானே, இவனுக்கு பறிஞ்சு பேசணும் என்னைக்காவது பேசிட்டு கேட்டா மழையா மங்கில் உன்னை வைத்தான் என்று மதிய என்னுரைப்பேன். உன்னை கொண்டு போய் பழனித்து ஆட்டி வச்சிருக்கான் பாரு எங்க அப்பன். அவனை சொல்லணும் இல்லை, அவனை சொல்லணும். கேடு கேட்டாவே உன்னை கொண்டு போய் வச்சிருக்கான். கைவருக்கு நெஞ்சும் எங்கள் அரண்மனைக்கு வயிறும். உன் மனசு முழுக்க அங்க இருக்குதா? படுபாவி சோறு நான் போட வேண்டாம். சோறு நான் இங்க இருக்கிறேன். எங்க வீட்டு சோறை தின்னுட்டு எங்களுக்கே நீ துரோகம் பண்ணுங்க. தெய்வம் அன்று உனக்கே விதிரா செய்து விட்டதையோ. மெய் விருப்பவன் போல பொதுவான் விதி உணர்ந்தவன் போல ஐவர் பக்கம் நின்று எங்கள் அழிவு தேடுகின்றாய். மன்னர் சூழ்ந்த சபையில் எங்கள் மாற்றலார்களோடு முன்னர் நாங்கள் பணம் வைத்த முறையில் வெல்லுகின்றோம். என்ன குற்றம் கேட்டார்? சொல்லிட ஏதாவது மாய மந்திரம் பண்ணிட்டாங்க மாமன். ரெண்டு பேரும் தாயம் விளையாடுறானுங்க. இது பந்தயங்கிறாங்க. அதுக்கு நான் பந்தயம் இது அப்படின்னு சொல்றேன். உடனே இத்தனை போடுங்கிறான். அவன் தான் இடிச்சியில் தான் சொல்றான். 2 போடு 3 போடு 4 போடுன்னு சொல்றான். அவன் தான் உடனே இவன் போடலாம். போடுற காயப்படி விழுது. உடனே அது தோத்து போவான். அதை நான் எடுத்துக்கிறேன். என்ன குற்றம் கண்டாய்? தர்மம் யார் குறைக்க வந்தாய்? கண்ணம் வைக்கிறோமா? பறவை காட்டி வைக்கிறோமா? எங்க கண்ண வச்சு பழகிற பயன் நினைச்சே நாங்கள. பொய்யுரைத்து வாழ்வார் இதழில் புகழுரைத்து வாழ்வார் வைய மீதியில் உள்ளார் அவர்தம் வழியில் வந்ததுண்டோ? நாங்க யாராவது இப்படி ஏமாத்தி படைக்கிறோம். குடும்பத்துல பிறந்திருக்க மாட்டா? அது கிடையாது. அப்படி கிடையாது. நாங்க ஒன்றும் ஏமாத்துற பரம்பரையே கிடையாது. செய்யுணாது செய்வார் தம்மை சீர்திருத்த நாடி ஐயனி எழுந்தால் அறிஞர் அவரம் இருக்கிறாரோ. என்னதான் நீ எப்படிப்பட்ட பய தெரிய மாட்டா? தாசிக்கு பிறந்த பயதானடா நீ. தாசிக்கு பிறந்த பயதான ஒரு சத்திரிய பொண்ணுக்கு பிறந்திருந்தியான அந்த பரம்பரை புத்தியெல்லாம் உனக்கு இருக்கும். நீ கேவலம் ஒரு தாசிக்கு பிறந்த பய. அன்பிலாத பெண்ணுக்கு இதவே ஆயிரங்கள் செய்தும் முன்பின் எண்ணுவாளோ தருணம் முண்ட போது கழிவாள். இன்னைக்கு நாம பணம் கொடுத்துருக்கேன்னு கூட வச்சு இருப்போம். அவன் தேவையான இருந்தா என்ன பண்ணுவான்? இன்னொருத்த நீ கூட பணம் தரானா அவன்கிட்ட போடுவான். அதான உன் பரம்பரை. அதானே உன் பரம்பரை. வன்முறைக்க வேண்டாம், எங்கள் வலிபுறுத்தல் வேண்டாம். இப்ப கூட சொல்றேன், ஒண்ணு லேட்டா இல்ல. இன்பம் எங்க உண்டோ அங்கே ஏகிடு. இப்பவே நீ இந்திரபுரத்துக்கு போலாம்.
பாண்டவர்கள் பக்கம் போகலாம். எங்க அரண்மனையில நீ பிரைம் மினிஸ்டரா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இடத்துல வந்துடலாம். நலங்கூறி இடித்து நிற்பார் மொழிகள் கேளா நரபதி. யார நேர திருதராட்டனை பத்தி பேசினான். நலங்கூறி இடித்துரைப்பார் மொழிகள் கேளா நரபதி, நின் அவைக்களத்தை அமைச்சராக வளம் கொண்ட மன்னரோடு பார்ப்பார் தம்மை வைத்திருத்தல் சிறியேனும் தகாது கண்டாய். நல்லவெல்லாம் உன் மினிஸ்ட்ரியில இருக்க முடியாது. எல்லாம் ஊரை ஏமாந்துற பெயர்களை கொண்டே அமைச்சர் அமைக்கிற பெயர்கள். உங்க அமைச்சரவைகள் இருக்கிறதுக்கு என்னடா தகுதி? ஊரை வளர்ச்சி போடுறவங்க உங்க அமைச்சரவைகள் இருப்பாங்க. அதனால அதிகமா எவெல்லாம் ஊரை வளர்ச்சி போட்டிருக்காங்க அவனால தான் நீ அமைச்சரை வச்சிருக்க பெருசா பேசுறதுக்கு இருக்கு. அதுல நான் ஒருத்தன் தப்பி வந்துட்டேன். அதனால நல்லவெல்லாம் உங்க மினிஸ்ட்ரியில இருக்க முடியாது. சிவங்கை பொற்கச்சடைந்த வேசை மாதர், சிறுமைக்கு தலை கொடுத்த தொண்டர் மற்றும் குலம் கண்ட புலைநீசர் புலவர் பித்தர் கோமகனே நினைக்குரிய அமைச்சர் கண்டாய். யாரெல்லாம் மினிஸ்டரா இருக்கணும் ஒரு லிஸ்டே கொடுத்துட்டான். இப்ப இருக்கிற மினிஸ்ட்ரி எல்லாம் பார்த்தாலே போக முடியும். குலங்கட்ட புலைநீச்சர் புலவர் பித்தர் கோமகனே நினைக்குரிய அமைச்சர் கண்டாய். இப்ப இந்த இடத்துல சமஸ்கிருதத்துல ஒரு அழகான சுபாஷிதத்தை வீரன் சொல்லுகிறான். லப்யதே கலு பாபியான் பாபியான் நரோ பிரியவாகிகா. அதாவது உலகத்திலேயே எல்லாரும் எதை விரும்புவார்னா தனக்கு பிரியமான வார்த்தைகளை பேசுகிறவர்களை தான் விரும்புவார்கள். யாராவது நமக்கு கசப்பான விஷயத்தை சொன்னா அவங்களை ஏற்றுக்க மாட்டோம். அப்ரியஸ்ய ஹி பத்யஸ்ய பக்தா ஸ்ரோதாச்ச துர்லபஹா. இது விபீஷணன் ராவணன்கிட்ட சொல்றான். இதே வார்த்தை வேர்டு கூட மாறுது ஸ்லோகத்துல. இது அப்படியே வால்மீகி அங்க பயன்படுத்தி இருக்க. எப்ப விபீஷணன் ராவணன் அட்வைஸ் பண்ணுகிற போது, ராவணன் விபீஷணன் வெளியிடப்படாதுன்னு சொல்ற போது அந்த இடத்துல இதே வார்த்தை தான் சொல்லப்படுகிறது. என்ன அர்த்தம்? நீ விரும்புவதையே பேசுகிறவர்களின் யோசனையை கேட்கிறவன், மனதிற்கு பிடிப்பதையே பேசுகிற மனிதர்கள் எங்கும் எப்போதும் கிடைப்பார்கள். மனதிற்கு பிடிக்காததாக இருந்தாலும் நன்மையை பேசுகிறவன் கிடைப்பது அரிது. அப்படியே யாராவது நன்மையை எடுத்து சொன்னாலும் கூட அதை கேட்கிறவன் உலகத்தில் கிடையாதா? நீ சொல்வதையும் மீறி உனக்கும் உன் சகோதரர்களுக்கும் நன்மை உண்டானால் நான் சொல்றேன் இவ்வளவு பெரிய அட்வைஸ், அப்படியே அதை மீறி நடந்து உனக்கு நல்லது நடந்ததுன்னா எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை அப்படின்னு வேற வழி இல்லாமல் தன் விஷயமும் பேசிட்டு திருதராஷ்டிரன் வாய் மூடிட்டு உட்கார்ந்துருக்கான். வாய் மூடிட்டு உட்கார்ந்துருக்கான். யாரை பார்த்து பேசினாலும் அந்த திருதராஷ்டிரன் வாய் திறக்கவே இல்லை. ஆனால் திருதராஷ்டிரன் இடத்துல இவன் பேசுகிற பொழுது குறுக்கே விழுந்து துரியோதனன் பேசினான். துரியோதனன் அப்படி அவலமான வார்த்தைகளை பேசியதற்கு பின்னாலும் கூட அந்த அவமானத்தையும் பொறுத்து கொண்டு விதன் அங்கே அமர்ந்திருந்தான். காய் உருக்கலானார், சூது கடித்தவர்களானார், மாயமுள்ள சகுனி பின்னும் வார்த்தை சொல்லுகின்றான். நீ அழித்ததெல்லாம் பின்னும் நின்னிடத்திலே மீளும் ஓய்வடைந்ததாலே தர்மா ஊக்கமீதுக என்றான். இப்ப இந்த இடத்துல ராஜ்யத்தை வச்சு இழக்கலாம். இப்ப பாரதியார் ஆத்திரம் என்னன்னா, நம்ம தேசம் பிரிட்டிஷ்காரங்க கைக்கு எப்படி போச்சுங்கிறது யோசிச்சு பார்க்கல. நம்ம நாட்டுல இந்த நீங்களும் நானுமா ஒரு பிளேட்ல வச்சா கொடுத்தோம் இந்த நாட்டை பிரிட்டிஷ்காரங்கிட்ட. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட இதனை ஆளுகிற ராஜாக்கள் கொடுத்தார்கள். நம்ம ஆண்டுட்டு இருக்கிற சமஸ்தானாதிபதிகள் தானே நம்ம ராஜ்யத்தை தூக்கி அவங்ககிட்ட கொடுத்தாங்க. நமக்காக முடிவெடுக்கிறதுக்கு அமையாதா? நமக்காக முடிவெடுக்கிறதுக்கு அமையாத அவன் அமௌண்ட் சொத்தியா இந்த நாட்டில இருந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கொடுத்தான். தேசத்தையே கொடுத்தாண்டா படுப்பாவீங்க. கோயில் பூஜை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும். பூஜை செய்யறதுக்காக ஒரு அர்ச்சகரை நியமிச்சார். அவர் அந்த விக்கிரகத்தையும் வித்துட்டாரா? கோயில் பூஜை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும், ஆயுள் காத்து நிற்போம் வீட்டை வைத்து இழத்தால் போதும். நம்ம ஏதோ பெரிய ஒரு டூர் போகலாம் சொல்லி பிளான் பண்ணி போறோம். போகிற போது செக்யூரிட்டியா இருக்க, கொஞ்சம் வீட்டை பார்த்துக்க, சாவி வந்து வச்சுக்க, இந்த சாவி வந்தா கதைக்காரி வந்தாலும் பெருக்கி குட்டி மழுவி சொல்லு அப்படின்னு அவன்கிட்ட கொடுத்துட்டு நம்ம மட்டும் ஊருக்கு போயிட்டோம். திரும்பி வரும்போது அந்த வீட்டை நான் ஏற்கனவே வித்துட்டேன் சார், நான் எப்படி இருக்கும்? வாயில் காத்து நிற்போம் வீட்டை வைத்து இழத்தல் போதும், ஆயிரங்களான நீதி அதை உணர்ந்த தர்மம் சிறிய செய்கை செய்யலாம். தர்மபுத்தர் எப்படி திருக்கான் பாருங்க, எவ்வளவு திருக்கான் பாருங்க. தேயம்
சிச்சி சிறிய செய்கை செய்தான். நாட்டு மாந்தரெல்லாம் நம்போல் நரர்கள் என்று கருதார், ஆட்டு மந்தையாம் என்று உலகை அரசர் எண்ணி விட்டார். நல்லா நோக்கிங்க, அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் அதே அரசியல். மக்கள் ஒப்பீனியனை எவனாலும் கேர் பண்றான். ஏண்டா அவன் ரொம்ப பேசினான்னு வச்சுங்க, ஏண்டா இதெல்லாம் 1000 ரூபா 2000 ரூபா வாங்கி தானே ஓட்டு போட்டீங்க, என்ன உனக்கு என்ன பெருசா நீ பெரிய கொள்கைக்காக ஓட்டு போட்டியா இல்லைன்னா இது பண்ணியா, நீ என்னதுக்காக ஓட்டு போட்ட? 2000 ரூபாய் உன் ஓட்டுக்கு என்ன வேலை? 2000 கொடுத்தாச்சுல பயமுடிங்க. அப்புறம் இங்க என்ன நடக்குது நீ யாரை சொல்றதுக்கு? இங்க என்ன வேணா நாங்க பண்ணுவோம், வாய முடிந்தது. இதான் இன்னைக்கு நடக்குது. மறந்துடாதீங்க. ஆட்டு மந்தையாம் என்று உலகை அரசர் எண்ணி விட்டார். நாட்டு உண்மை நூல்கள் பலதாம் காட்டினார்களே எனும் நாட்டு ராஜநீதி மனிதர் நன்கு செய்யவில்லை. ஓரம் செய்திடாமே தர்மத்து உறுதி கொண்டிடாமே, ஓரம் செய்திடாமே பிறரில் துயரில் வைத்திடாமே, உரையாடும் உலகை உலகில் ஒரு புறத்தில் இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது ஒரு நல்ல கவர்மெண்ட் நடக்குதான்னு கேட்கிறோம். சாதமற்ற வார்த்தை மேலே சரிதை சொல்லுகின்றோம். அதாவது அவனுக்கு ஆத்திரம் அப்பப்போ வந்துடும். இப்ப நான் எப்படி அங்கிருந்து ஆத்திரப்பட்டு நின்று சம்பந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே போறேனோ, அதை போலவே இவனுக்கும் என்னோட மகாபாரதம் தானே கேட்க வந்தா, இந்த ஆடு என்னத்துக்காக இதெல்லாம் பேசிட்டு இருக்கான்னு இங்க இருக்கிற பல பேருக்கு போன மாதிரி நான் போயிடுவோம் பாருங்க. அது எதனாலடான்னா அந்த உணர்ச்சியினால அப்படி பண்ணிட்டேன். சாதமற்ற வார்த்தை மேலே சரிதை சொல்லுகின்றோம். கேட்போம், கதை கேட்பாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதனால மன்னவர் தம்மை மறைந்து போய் வெறிவாய்ந்த திருடரை ஒத்தனவருக்கு சின்ன சவுனி சிரிப்புடன் இன்னும் செப்புற பந்தயம் பேரொன்றான். இவன் தன்னை மறந்தவன் ஆதலால் தன்னைத்தான் பணையமென வைத்தவன். எப்ப நகுலனை வைத்திழந்தான், சகதேவனை வைத்திழந்தான். உன்னை சகுனி கேட்டான், வேண்டா உன் மாத்திரிக்கு பிறந்த பிள்ளைகள் என்பதனால தானே அவர்களை வைத்து ஆடினாய். உனக்கு நிச்சயமாக ராஜ்யத்தை சம்பாதிச்சு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அர்ஜுனனையும் பீமனையும் வைக்கிறதான் வெறி விட்டுறான். உடனே பீமனையும் அர்ஜுனனையும் வைத்து இழந்தான். அதுக்கப்புறம் என்னடா வச்சுக்கிறதுக்கு இருக்குன்னா என்னையும் வைத்து இழந்தான். தன்னை மறந்தவன் ஆதலால் தன்னைத்தான் பணையமென வைத்தனன் பின்பு முன்னை கதையென்று வேறுண்டோ அந்த மோசச்சவனை கழித்தனன். அவனை ஜெயிச்சுட்டான். ஏன் ஒரு ஆட்டத்துல கூட இவன் உருட்டின தாயக்கட்டை எதுவுமே இவன் விரும்பின நம்பர் போடவே இல்லை. இந்த ஆட்டமே நீங்க முழுக்க எப்படி பாத்தீங்கன்னா இவன் தாயக்கட்டை உருட்டுறவனாவே தெரியல. ஏன் எங்கேயாவது ஜெயிச்சாதானே இவனுக்கு சான்ஸ் வரும், ஜெயிச்சாதானே இவன் உருட்டுறதுக்கு. ஒவ்வொரு தரமும் அவனே ஜெயிச்சுட்டு இருக்கான். அதனால 2 போடு 3 போடு 4 போடுன்னு சொல்லிட்டு இருக்கானே தவிர வேற ஒண்ணுமே சொல்ல. இவன் உடனே சொன்னான், எதுவுமே என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கான். உடனே சகுனி சொன்னா, இப்பொழுது மனம் தளராதே யுதிஷ்டிரா, இழந்தது அனைத்தையும் திரும்ப பெறக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டக்காரி ஒருத்தி உன்னுடைய குடும்பத்திலே இருக்கிறாள். அந்த அதிர்ஷ்டக்காரி திரௌபதியினால் தான் குழந்தை ராஜ்யமே வந்தது. மறந்துடக்கூடாது. பொங்கு சனி அவளுக்கு அப்ப மறந்துடக்கூடாது. அவ இந்த குடும்பத்துல நுழைஞ்ச போது அவளுக்கு பொங்கு சனி. அதனால என்னாச்சு, இவர் என்னைக்கு கல்யாணம் பண்ணி உள்ள வந்தாலோ அன்னைக்கு ராஜ்யத்தை பிரிச்சு இவளுக்கு அது நிறையான அந்தஸ்து கிடைச்சது. அது மட்டுமல்ல, அந்த ராஜ்யம் விருத்தியாகி நீங்க ராஜசூரி யாகம் நடந்துருக்கு. இப்ப அவளுக்கு மங்கு சனி ஆரம்பம். இங்க இருந்து எத்தனை வருஷத்துக்கு ஏறத்தாழ 13 ஆண்டு காலத்திற்கு அவளுக்கு 7ஆம் நாள் இல்லை, அவளுக்கு 2 ஏழரை. அதனால 2 7 ஆண்டு காலத்திற்கு அவளுக்கு பெரிய சனி வரப்போகுது, மங்கு சனி. அதனால இந்த மங்கு அதிர்ஷ்டக்காரி தான் பொங்கு சனிக்காரிதாங்கிறது எப்படின்னா ராஜசூயானம் வரைக்கும் கூடவே இருக்கார். இந்த சூதாட்டத்தின் போது அவர் கூட இருக்கிற. ஏன் கூட இருக்கிற அப்படின்னா அவ மாத விலக்காகி இருந்தாள். அதனால மன்னர் அவையிலே இருக்கக்கூடாது என்கின்ற காரணத்தினால் அந்த புறத்திலே ஓரமாக இருந்தாள். எப்பொழுதுமே யுதிஷ்டிரனோடு பக்கத்திலேயே இருக்கிறவள், பாண்டவர்களோடு எங்கு போனாலும் இணைந்து போகிறவள். அப்படிப்பட்டவள் இன்னைக்குன்னு பார்த்து கூட இல்லை. அதனால சகுனி சொன்னா, டேய் அவதான் உங்களுக்கு அதிர்ஷ்டக்காரி, அவ வந்த கடனானடா எல்லா ராஜ்யமா நடந்தீங்க, இதெல்லாம் ஏற்றி விடும். அவ வந்துதானே எல்லா ராஜ்யம் தான் இறந்தீங்க. அதனால நான் என்ன சொல்றேன், இது வரைக்கும் நீ வச்சதெல்லாம் கூட திரும்ப வாங்கிடலாம். எப்ப தெரியுமா, இன்னும் ஒரே ஒரு ஆட்டம். அந்த ஒரு ஆட்டத்துல நீ பணயமாக அந்த திரௌபதியை வெய். அவள் ஒருத்தியை வைத்தே உன்னை நீ மீட்டுக் கொள்ளலாம்.
இப்ப யுதிஷ்டிரர் எவ்வளவு அளவுக்கு தன்னுடைய மென்டல் பேலன்ஸை இழந்துட்டாருன்னு பார்க்கணும். அந்த மனமானது தேடிச்சு போச்சு. இதே நிலைமை நடனுக்கு வருது, பின்னாடி பார்க்க போறோம். நடச்சரித்திரம்னு ஒண்ணு பார்க்க போறோம் நாளைக்கு. அந்த நடச்சரித்திரத்திற்கு இதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். நடனும் இதே மாதிரி சூதாட்டத்துல ராஜ்யத்தை இழந்தான். ஆனா கடைசியா அவனையும் கூட அவனுடைய நண்பன் உன் கொண்டாட்டி வச்சு ஜெயிச்சு விடுறான். ஓங்கி ஆரம்பிப்பான். முடிஞ்சு போச்சு கதை. டேய் என்ன அவ்வளவு கேவலமான பயன் நினைச்சியா? நான் ராஜ்யத்தை இழப்பேன், நாட்டை விட்டே போவேன், ஆனா கொண்டாட்டியோட தான் போவேன், அவளை வச்சாதான் நான் ஆடி ஜெயிக்க வேண்டாம்னு போயிட்டான். முடிஞ்சு போச்சு. அதனால அவனுக்கு இவனுக்கு இருந்த வித்தியாசம் என்ன தெரியுமா? அவன் ஒரு இடத்துல விழிச்சுட்டான். அப்படி விழிச்சிடும் போது ராஜ்யத்தை இழந்தான், எல்லாத்தையும் இழந்தான். ஆனாலும் கூட மனைவியோடு கூட கனகம் எழுதினான். ஆனா இங்க அப்படி இல்லை. பாவியர் சபையிலே புகழ் பாஞ்சால நாட்டினர் தவப்பயனை ஆவியல் இனியவளை உயிர்த்து அணிசுமந்து உறவிடும் செய்ய முதை மகாலட்சுமி தான். மகாலட்சுமி அப்படிப்பட்டதை இவனுக்கு மனைவியை கிடைச்சிருக்காரு. அப்பேற்பட்ட ஓவியம் நிகழ்த்தவளை அருள் ஒளியினை கற்பனைக்கு உயிரவனை தேவியை நிறத்திருவை எங்கு தேடினும் கிடைப்பதிய திரவியத்தை. இதெல்லாம் பாரதியோட வார்த்தைகள். படிமிசை இசை உறவை நடை பைந்திடும் தெய்வீக மலர்கொடியை கடிகமள் மின்னுருவை ஒரு கமனிய கனவினை காதலினை வடிவர பேரழகை இன்ப வளத்தினை சூதினில் அணையமென்றே கொடியவன் அவைக்களத்தில் கோமகனும் வைத்திடல் குறித்து விட்டான். இது எப்படி இருக்குன்னா, வேள்வி பொருளிலேயே போய் நாயின் முன் மென்றிட வைப்பவர் போல, நீர்விட்ட பொன்மாளிகை கட்டி பேயினை நேர்ந்து குடியேற்றல் போல, ஆழ்விற்கு பொன்மாங்கியை செய்த பூனையோர் ஆந்தைக்கு கூட்டுதல் போல, கேள்விக்கு வருவதில்லை உயிர் தேவியை கீழ்மக்களுக்கு ஆளாக்கினான். கேடுகட்டவை இவ்வளவு தூரம் படித்தானே அப்படியே அந்த இடத்துல அவனுக்கு ஆத்திரமாக வருகிறது. அவள் துன்பம் அகற்றமுடையவள், அவளை வச்சு ஜெயிச்சுள்ளான்னு சொன்னதுக்காக அந்த டெம்டேஷன்ல இந்த தோத்து போறவனுக்கு எல்லாருக்குமே எதுக்காவது சூதாட்டத்திலேயே தொடர்ந்து இருக்கான்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆட்டத்திலே ஜெயிச்சிட மாட்டோமா, இழந்ததெல்லாம் பெற்றிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை இப்ப சமீபத்துல இந்த லாட்டரி சீட்டுன்னு ஒண்ணு வந்து எல்லா குடும்பத்தையுமே அழிச்சுது. நல்ல வேலை ஒரு ஸ்டேஜ்ல இந்த லாட்டரி சீட்டு பிரச்சனை முடிஞ்சுது. இந்த லாட்டரி சீட்டு ஒரு சூதாட்டம் தான், கவர்மெண்டே நடத்துங்க சூதாட்டம். ஏன்னா ஆசைங்கிறது மனுஷனுக்கு எப்போதுமே ஒரு ரூபாயை போட்டு 1 கோடி ரூபா வாங்க மாட்டோமா, வாங்கிட்டா என்ன நல்லா தானே இருக்கும். அப்படி ஒரு ஆசை தானே. அதுக்காக 1 ரூபாய்க்கு ஒரு சீட்டை வாங்கலாம், 9 சீட் வாங்கலாம், 100 சீட் வாங்கலாம், ஒவ்வொருத்தரும் வாங்கலாம். இந்த நம்பர்ல வேற ஜோசியங்கிட்ட போய் கேட்கலாம், எந்த நம்பர் சீட் வாங்கினா நல்லது, எது எனக்கு விடுவோம் கேட்கலாம். அவதான் வந்தோம் சொல்லலாம். இப்படி எல்லாம் அழிஞ்சு போற குடும்பங்கள். அதனால இங்க இருக்கலாம், செருப்புக்கு போர் வேண்டிய இங்கு கொள்வரோ செருப்பு குழந்தையினை விருப்புற்ற சூரியனுக்கே ஒருத்த பந்தயம் வைத்தவர் பஞ்சாதியோ. ஏன்னா ஒருத்தனுக்கு செருப்பு போட்டுக்கணும்னு வந்தது, தோல் கொண்டுவாங்க தச்சு தரேங்கன்னா அதுக்காக யாராவது தன்னுடைய குழந்தையை கொண்டு அதனுடைய தோலை கொடுத்து இது ரொம்ப சாஃப்டா இருக்கும், அதனால இதுல எனக்கு செருப்பு தச்சு கொடுங்கன்னு என்ன கேட்டாங்க. வைத்தியமா கேட்டாங்க. ஒரு பட்டு போனவுடன் கெட்ட மாமன் முன்னிய தாயம் கொண்டே இருபகலை கோடி என்றால் பொய்மை காய்களும் இருபகலை போட்டனவே. இந்த இடத்துல பொய்மை காய்களும் காய்கள் ஒண்ணு பொதுமை பொய்மை இல்லை. இவனுக்கு வந்த ஆத்திரம், பாரதிக்கு வந்த ஆத்திரம். அதனால பொய்மை காய்களும் இருபகலை போட்டனவே. இப்ப பீஷ்மர், துரோணர், விகர்ணன், பூரீஸ்வரர், சஞ்சயன், சோமதத்தன், அஸ்வத்தாமா இவ்வளவு பேரும் இருக்கிறார்கள். அந்த அவையில அவ்வளவு பேரும் தலைமுடிந்து இருக்கிறார்கள். ஆனா இவங்க எல்லாருக்கும் துக்கம், அப்படியே நிமித்தி தலை பார்க்கறதுக்கு கூட வெக்கம். ஆனா என்ன நடக்கிறது? யுதிஷ்டிரன் தானாக ஆடுகிறான், தானாகவே பந்தயத்தை சொல்லுகிறான், பந்தயத்திற்கான வெற்றியும் அவனே சொல்றான். அதுக்கப்புறம் அதுல வெற்றி பெறுகிறான். இப்ப என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? அப்பதான் திருதராட்டன் என்ன பண்ணானா, இப்ப கண்ணு தெரியல, அங்க என்ன நடந்ததுன்னு தெரியல. ஏன்னா சபையில மற்றதெல்லாம் ஜெயிச்ச போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷ அலையானது எழுந்தது. இப்ப அந்த சந்தோஷ அலை கூட துரியோதனனுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய மன்னர்களிடத்திலிருந்து வரவில்லை. ஏன் இதுவரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி. கொண்டாட்டி வெளிநோக்கம் கேட்கலாம், வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இவன்
வச்ச உடனே இவன் அங்க எல்லாருமே இப்படி இருக்கிற போது இவன் கேட்கிறான், ஜெயிச்சுட்டான ஜெயிச்சுட்டான சகுனி ஜெயிச்சுட்டானா கேட்கிறான். பாஞ்சாலியை பணையம் வைக்கிறவன் கேட்பது காதல் விடுகிறது. பாஞ்சாலியை பணையம் வைத்தேன் என்று யுதிஷ்டிரன் சொல்வதும் காதல் விடுகிறது. ஆனால் ஜெயித்தவுடன் அங்கு ஒரு பேரமைதி, ஒரு கண நேரம் பேரமைதி, அவ்வளவுதான். ஒரு கண நேரத்துக்கு தான் கூட. அந்த நேரத்தில் இவனுக்கு பொருட்களை பாருங்க. அந்த திரௌபதியை உள்ள ஜெயிச்சானா இவனுக்கு என்ன லாபம் இல்லை. ராஜ்யத்தை ஜெயிச்ச போதாவது நியாயம் இருந்தது, இவன் சந்தோஷப்படுறதுல. இப்ப திரௌபதிய இவன் ஜெயிச்சிட்டானா, ஏன் ஒரு கால் திரௌபதிய இவன் தோத்து இருந்தான்னு வச்சுப்போம். அதாவது அவன் பக்கம் ஜெயிச்சு இருந்ததுனாக்க ராஜ்யம் எல்லாம் திரும்ப அவன்கிட்ட போயிடுமே, இறந்த பொருள் அனைத்தும் அவன் பக்கம் போவேன். அதனால இவன் கேட்கலாம், ஜெயிச்சுட்டானா என் பிள்ளை ஜெயிச்சுட்டானா அப்படின்னா. யுதிஷ்டிரர் பாஞ்சாலியை தோற்ற உடனேயே அந்த ஒரு கண நேர பேரமைதிக்கு பின்னாலே சீச்சி என்றார் அவையோர். நீ எல்லாம் ஒரு மன்னன், உனக்கெல்லாம் ஒரு அந்தஸ்து. யுதிஷ்டிரர் என்ன செய்து விட்டார், இவ்வளவு கேவலமா போவான்னு எனக்கு நினைக்கவே இல்லை, இவ்வளவு கேவலமா போவான்னு. இப்ப இந்த ஒரு சைலண்ட் ஒரு நிமிஷம் தான். துரியோதனனுடைய ஆட்கள் 100 பேர், இவன் தம்பிகளே இருக்கான் 99 பசங்க. இதை தவிர இவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்குன்னே சில பேர் கூட்டணியில இருக்கானுங்க ராஜாக்கள். இவன் எல்லாருமா சேர்ந்து திக்கு கொள்கிடவே எழுந்திடுவான் தீயவர் கூட்டம் எல்லாம் தக்கு தக்கென்றே அவர் குதித்திடுவார், தம்மிகு தோள் கொட்டுவார், தம்மிகு தோள் கொட்டுவார், ஒக்கும் தர்மனுக்கே இது என்பார், ஓ ஓ என்று இறைந்திடுவார், கக்கு கக்கென்றே நகைப்பார் என்றே நகைப்பார். துரியோதனா கட்டிக்கொள் எம்மை என்பார். எல்லாரையும் சப்போர்ட். அப்படி ஜெயிச்ச உடனே அந்த அவையில ஒரு அரசியல் காட்சியை கண்முன்னால கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். இன்னைக்கு அதேதான், அன்னைக்கு அதேதான். ஜெயிச்ச உடனே கட்டிக்கொள் எம்மை என்பார். உடனே இவன் பக்கத்துல இருக்கிற அத்தனை பேர் மாமனை தூக்கா என்பார். அந்த மாமனை தூக்குடா அப்படின்னா தோல்ல அத்தனை தூக்கிட்டானுங்க, ஒரே நேரத்தில் தூக்கிட்டானுங்க. அந்த மாமன் மேல் மாலை போல வீசுவார். அவன் கழுத்துல போட்டிருந்த மாலை, பக்கத்துல இருந்த மாலை எல்லாத்தையும் தூக்கி போட்டான். சேம திரவியங்கள் பல நாடுகள் சேர்ந்தது ஒன்றுமில்லை துரியோதனன் சொல்றான். மாமா காம திரவியமாம் இந்த பெண்ணையும் கைவசம் ஆக செய்தான், மாமனோ தெய்வம் என்பார். துரியோதனன் வாழ்க, துரியோதனன் வாழ்க என்று ஆர்த்திடுவார். இந்த சபையில் அத்தனை பேரும் சேர்ந்து துரியோதனா வாழ்க, துரியோதனா வாழ்க அப்படிங்கிறா. இந்த மாமனை இப்ப அப்படியே தூக்கி நிறுத்தணும் என்று துரியோதனன் அந்த மாமனை நெஞ்சோடு சேர கட்டி அவனை தூக்கிட்டானுங்க. இப்ப துரியோதனன் எழுந்து அந்த மாமனை நெஞ்சோடு சேர கட்டி, என் துயர் தீர்த்தாயடா மாமனே, ஏழம் தீர்த்து விட்டாய், உயிர் மாமனே ஏழம் தீர்த்து விட்டாய், அன்று நகைத்தாளடா, அன்று நகைத்தாளடா உயிர் மாமனே, அவளை என்ன ஆளாக்கினாய், என்னை கொண்டு எனக்கு அடிமையாக்கிட்டிய, என்றும் மறவேனடா உயிர் மாமனே, என்ன கைமாறு செய்வேன், என்ன கைமாறு செய்வேன். துரியோதனன் அவையில ஆசை தனித்தாயடா உயிர் மாமனே, ஆவியை காத்தாயடா, பூசை புரிவோமடா உயிர் மாமனே, பொங்கல் உனக்கிடுவோம், பொங்கல் உனக்கிடுவோம், நாசமடைந்ததடா நெடுநாள் பகை, நாம் இனி வாழ்ந்தோமடா, பேரவும் தோன்றுவதில்லை உயிர் மாமனே, பேரின்பம் கூட்டி விட்டாய். எனக்கு பேச்சு வரமாட்டேங்குதுறான், எனக்கு பேச்சு வரமாட்டேங்குது. நீ என்ன காரியம் பண்ணியிருக்க, என்ன காரியம் பண்ணியிருக்க மாமா, சொன்னதை சாய்ச்சி விட்டடா, சொன்னதை சாய்ச்சி விட்ட என்று பல சொல்லுவான். துரியோதனன் எண்ணி எண்ணி குதிப்பான், திக்கு திக்குன்னு குதிக்கிறான், குன்று குதிப்பது போல துரியோதனன் கொட்டி குதித்தாடுவான். மன்று குழப்பமுற்று அவர் யாவரும் வகைதொகை ஒன்றுமின்றி அன்று புரிந்ததெல்லாம் என் பாட்டிலே ஆட்கள் எழுதாமோ. அவன் என்னெல்லாம் பண்ணினான், அவங்க எல்லாம் பண்ணி என்ன குதிச்சாங்க, இதெல்லாம் என் பாட்டில் உள்ள வர்ணிக்க முடியாது. துரியோதனன் விதுரரே, பாருங்க எவ்வளவு திமிர் தினம் விட்டு பாருங்க. விதுரரே, பாண்டவர்களின் அன்பிற்குரிய திரௌபதியை
விநாசகாலே விபரீத புத்தி. அதனால